Yes. So welcome to this channel, Friends of Maths and Physics TN. இது லெக்சர் நம்பர் 45. ஓகேவா? ஸோ நீங்கள் முதல் 40 ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஒரு லெக்சராக வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 to 4 வீடியோஸ் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கிரேமர்ஸ் ரூல் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? கிரேமர்ஸ் ரூல். ஸோ அதில் எக்ஸசைஸ் 1.4ல் 4th ப்ராப்ளம் இப்போ போட போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே முதல் 3 சம் போட்டாச்சு, அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ம போட்டாச்சு. ஓகேவா? 4th 5th போட்டு எக்ஸசைஸ் சம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இது பாருங்கள், a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. இப்போ நம்ம கிட்ட ஒரு fish tank இருக்குது. ஓகேவா? ஒரு fish tank, இது fish tank. அப்படி ஒரு மீன் வரைஞ்சிப்போம். இதெல்லாம் மீன். ஓகேவா? ஃபிஷ் டேங்க் இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க்லேயே நான் வாட்டர் ஃபில்அப் பண்ண போகிறேன். ஓகேவா? வாட்டரை ஃபில்அப் பண்ண போகிறேன். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2 பம்ப் வச்சுப்போம். ஓகேவா? இங்கே ஒரு பம்ப் இருக்குது, இங்கே ஒரு பம்ப் இருக்குது. இதை லாக் பண்ணுறோம், இதை லாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு பம்ப் இருக்குது, எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேவா? எங்கே வேணால் இருக்கலாம். சப்போஸ் இங்கே பம்ப் வச்சுருவோம். இப்போ 2 பம்ப் இருக்குது. இது பம்ப் ஏ, இது பம்ப் பி. ஓகேவா? இதை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணி கனெக்ஷன் தண்ணி வந்துடும் அப்படியே உள்ளே. இதை இங்கே ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணி வந்துடும் உள்ளே. ஓகே. அப்போ 2 பம்ப் இருக்குது, ஏ அண்ட் பி. இது இப்போ 2 பம்பையும் நான் திறந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபிஷ் டேங்க்கு 10 மினிட்ஸில் ஃபில்அப் ஆகிடும். 10 மினிட்ஸில் ஃபில்அப் ஆகிடும். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B. ரெண்டுத்துலையுமே நான் திறந்துட்டேன் அப்படின்னா, ஒரே நேரத்தில் திறந்துட்டேன் அப்படின்னா அப்போ 2 வழியாகவும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது ஃபில் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே. However, pump B can pump water in or out the same rate. இப்போ அந்த பம்ப் நான் ஏவை திறந்தேன் அப்படின்னா தண்ணி உள்ளே மட்டும்தான் வரும். ஆனால் பிக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், தண்ணியை உள்ளேயும் அனுப்புவான், வெளிலையும் அனுப்புவான். என்ன பண்ணுவான், உள்ளேயும் அனுப்புவான், இங்கே இருக்க தண்ணியை உறிஞ்சி வெளிலையும் அனுப்புவான். இவன் ஏ பண்ண மாட்டான். ஏ என்ன பண்ணுவான், உள்ளே மட்டும்தான் அனுப்புவான். ஆனால் பி என்ன பண்ணுவான், தண்ணியை உள்ளேயும் அனுப்புவான், உள்ளே இருக்க தண்ணியை வெளியும் அனுப்புவான். ஓகேவா? அப்போ பிக்கு மட்டும் டேலண்ட் இருக்குது. However, pump B can pump water in or out at the same rate. எவ்வளோ வேகத்தில் உள்ளே கொண்டு வரானோ அதே வேகத்தில் வெளியும் கொண்டு போவான். யார்? பம்ப் பி மட்டும். If pump B is inadvertently run in reverse. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன்ற பைப்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, பின்ற பைப்பில் தண்ணி வெளில போயிட்டே இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா அது பி மட்டும். அப்போ ஏன்ற பைப்லேருந்து தண்ணி ஸ்பீடாக வருது. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரில. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரில. இப்போ பீன்ற பம்ப்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடு வருது இல்லை, ஆனால் வரல. அது என்ன பண்ணுது, இங்கே இருக்க தண்ணியை வெளியே ஏற்றிட்டு இருக்கு அந்த பியோட ரேட்டில். அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது இந்த டேங்க்கு 30 நிமிஷத்தில் ஃபில் ஆகுது. என்னது, ரெண்டுமே திறந்து விட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம். இதை திறந்து விட்டு இங்கே இருக்க தண்ணியை வெளியே ஏற்றணும் அப்படின்னா பி மூலமாக 30 நிமிஷத்தில் ஃபில் ஆகுது. அப்போது ஏ மட்டும் நான் திறந்து விட்டு பிஏ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும். ஏவை மூடிட்டு பிஏ மட்டும் திறந்து விட்டேன் அப்படின்னா பி மட்டும் இந்த டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் பண்ணும் தண்ணியை. அதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? பாருங்கள். However, they can take filled in 30 minutes. அப்போ பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் என்னாச்சு அப்படின்னா 30 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகுது. How long it take each pumps to fill the tank by itself. இப்போ ஏ மட்டும் திறக்க போகிறேன், அப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும். பி மட்டும் திறக்க போகிறேன், எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும். ஓகே. பாருங்க, a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 அசம்ஷன் போட போகிறேன். 2 அசம்ஷன் என்னதுன்னா, let x be the number of minutes taken. நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏவை மட்டும் திறந்து விட்டேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். பியை மட்டுமே திறந்து விட்டு நான் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும் டேங்க்கு. ஓகே. let x be the number of minutes taken by pump A to fill the tank.
ஓகேவா let y be the number of minutes taken by pump B to fill the tank. ஓகேவா ஓகே இப்போ பாருங்களா எப்பவுமே நம்ம வந்து மினிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம மினிட்ஸு டே அப்படின்னா எப்பயுமே நம்ம போன எக்ஸசைஸில் சம் பார்த்தோம் நம்ம 1/ன்னு போடுவோம் 1/, அப்படின்னு போடுவோம். நீங்கள் அந்த போன எக்ஸசைஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம ஒரு சம்முக்கு வந்து 1/x 1/y போட்டிருப்போம். ஓகேவா அது நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் x be the number of minutes taken by pump A, y be the number of minutes taken by pump B. இப்போது பம்ப் ஏல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபில்அப் ஆகும் 1/x. இப்போ எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் மினிட்ஸு. அப்போ எக்ஸு 10 நிமிஷத்தில் ஃபில்அப் ஆச்சு அப்படின்னா அப்போ ஒரு நிமிஷம் எவ்வளோ ஃபில்அப் ஆகும் 1/10 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா அப்போது இதில் ஒரு நிமிஷத்துக்கு 1/x, இதில் ஒரு நிமிஷத்துக்கு 1/y. எவ்வளோ நேரத்தில் மொத்தமாக ஆகுது 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நல்லா பாருங்களேன் ஏ பம்ப் ஃபில் இன் 1 minute. In 1 minute பம்ப் ஏ எவ்வளோ ஃபில்அப் பண்ணோம் பம்ப் ஏ 1/x. in 1 minute பம்ப் பி எவ்வளோ ஃபில்அப் பண்ணோம் 1/y. பாருங்க எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் மினிட்ஸு. அது 10 நிமிஷமாக இருக்கலாம் 20 நிமிஷமாக இருக்கலாம் 30 நிமிஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில்அப் ஆகிருக்கும் 1/, டோட்டல் அமௌண்ட் அதான் 1/x. ஒன்றும் கிடையாது 10 நிமிஷத்தில் ஃபில்அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில்அப் ஆகிருக்கும் 1/10. 2 நிமிஷத்தில் ஃபில்அப் ஆகிருக்கும் 2/10. 3 நிமிஷத்தில் ஃபில்அப் ஆகிருக்கும் 10/10. 3/10. 4 நிமிஷத்தில் ஃபில்அப் ஆகிருக்கும் 4/10. அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் ஃபில்அப் ஆகிருக்கும் 1/10. எக்ஸுன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் தெரியாது. அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில்அப் ஆகிருக்கும் 1/x. இப்போ ஒய்ன்றது 1 minute பம்ப் பி எவ்வளோ ஃபில்அப் பண்ணோம் 1/y. இப்போது முதல்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே நான் திறந்து விட்டேன் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் ஆகுது டேங்க்கு 10 நிமிஷத்தில் ஆகுது. அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஆகிருக்கும் 1/x + 1/y = 1/10. புரியுதா பாருங்கள் இது. அப்போ 10 நிமிஷம் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபில்அப் ஆகிருக்கும் 1/10. அப்போ ரெண்டுமே திறந்து விட்டுறேன். 1 நிமிஷம் எக்ஸு 1 நிமிஷம் y gives 1 நிமிஷம் ஆஃப் 10%, 10 liters, சாரி 10. ஓகேவா 10 minutes. அப்போ 1/x + 1/y = 1/10. இப்போ பாருங்கள் பின்றது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போனா பிலேருந்து தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா எவ்வளோ அதில் ஃபில்அப் ஆகுது டேங்க்கு 30 minutesல ஆகுது. அப்போ இது எக்ஸ் 1/x, இது -1/y. அப்போ பிலேருந்து வெளியே போகுது. பம்ப் பி என்னது ஒய்யில். இப்போ மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ இவ்வளோ அதில் ஃபில்அப் ஆகுது எனக்கு 1/30. 30 minutesனால் 1 minute எவ்வளோ 1/30. இல்லை எல்லாமே நம்ம 1 minute தான் நம்ம போடணும். அப்புறம் தான் நம்ம எப்பயுமே நம்ம வந்து டைம் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா 1 minute கண்டுபிடிக்கணும். ஓகேவா அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு போக தெரியும் காலேஜ் லெவலில் போகும்போது. ஓகே 2 நிமிஷம் சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் சால்வ் பண்ணால் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கேன் சார். ஒன்றும் கிடையாது 1/x ஏன்னு போடணும் 1/y பின்னு போடணும். அப்போ ஏக்கும் பிக்கும் சால்வ் பண்ணிவிட்டு ஏபிக்கு பதில் XY சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதான் நானே போட்டுருவேன் சார். இப்போ பாருங்கள் புட் 1/x = a 1/y = b. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும் a + b = 1/10 ஆகிடுமா. இங்கே என்ன ஆகிடும் a - b = 1/30 ஆகிடும். கரெக்டாக தப்பா ஓகேவா 1/x ஏன்னு போட்டாச்சு. a + y = 1/10 a - b = 1/30. ஓகே இதை நம்ம எல்சிஎம் எடுத்துருவோமா. இது எல்சிஎம் எடுத்துட்டா அப்படின்னா 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். 10a + 10b = 1 30a - 30b = 1. ஓகேவா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபியை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம் எக்ஸு கிடச்சிடும். ஓகேவா சூப்பர். எப்போயே பாருங்கள் டைமு ஒர்க் வந்துச்சு அப்படின்னா பெர் டே பெர் மினிட் அதுதான் ஈக்குவேஷன் போடணும். அப்போ 1/1/ன்னு போடணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு சம் போட்டிருப்போம். அதையும் பாருங்கள்.
இப்போ பாருங்க இதை சால்வ் பண்ணுங்க. டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டான்றது என்னது? 10 10 10 10 30 மைனஸ் 30 கரெக்டா? இப்போ இது என்ன ஆகிடும்? -300 இப்போ இது -600 ஆகிடும். ஓகேவா? இப்போ டெல்டா எக்ஸ்னா ஆகும். டெல்டா எக்ஸு இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் ஆர்ஹெச்எஸ் போடணும். இப்போ 1 1 ஆர்ஹெச்எஸ். இங்கே யார் இருக்கா? 10 -30. இப்போ இவன் யார் ஆகிடுவான்? -30 -10. இப்போ இவன் -40 ஆகிட்டான். ஓகேவா? இப்போ டெல்டா ஒய் என்ன ஆகிறான்? டெல்டா ஒய்யில் போடணும் ஆர்ஹெச்எஸ்ஸை. இங்கே யார் இருக்கா? 10 30. இவன் என்ன ஆகிடுவான்? 10 -30. இப்போ -20 ஆயிரும். -20. சூப்பர். சாரி டெல்டா ஏ. ஓகேவா? டெல்டா ஏ ஏன்னா நமக்கு அன்னோன்ஸ் ஏபியில் டெல்டா ஏ. இப்போது நம்மளுக்கு ஏ என்ன ஆகிடுவான்? ஏ டெல்டா ஏ பை டெல்டா. பி என்ன ஆகிடுவான்? டெல்டா பி பை டெல்டா. அப்போ ஏன்றது என்ன ஆகிட்டான்? டெல்டா ஏ யார்? -40. டெல்டா யார்? -600. பி யார்? டெல்டா பி -20. டெல்டா வந்து -600. இவன் கேன்சல் ஆகிடுவானா? 460. 4 1s are 4 15s are. அப்போ 1/15 ஆகிட்டான் ஏ. ஓகேவா? இவன் கேன்சல் ஆகிடுவானா? 0 கேன்சல் ஆகிடுவானா? இவன் என்ன ஆகிடுவான்? 1/30. ஓகேவா? சூப்பர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? XY கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எப்படி XY கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு 1/x ஏ அதானே இங்கே போட்டிருக்கோம். நம்ம 1/y வந்து பி. இப்போது 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ யார்? 1/30. 1/y பி யார்? 1/30. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x is equal to 30. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா y is equal to 30. அப்போது நான் பம்பு ஏ மட்டுமே திறந்து விட்டேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகிடும். பம்ப் பி மட்டும் திறந்து விட்டேன் அப்படின்னா ஏ 1/15ல். ஓகேவா? அப்போ நான் பம்பு ஏ மட்டும் திறந்து விட்டேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகிடும். அதாவது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மட்டுமே திறந்து விட்டேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மூலமாக தண்ணி மாதிரி திறந்து விட்டேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகும். அவ்வளோதான். அப்போ பம்ப் ஏ takes 15 minutes to fill the tank. பம்ப் ஏ மட்டும். பம்ப் பி takes 30 minutes to fill the tank. அவ்வளோதான், சமைஞ்சு போச்சு. ஓகேவா? நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்மனாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 5th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் 5th ப்ராப்ளம் போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை.